Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூப்பரான டேஸ்ட்ல prawn தொக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல வந்து ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு பொரிஞ்சிரும். இது கூடயே சோம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ அப்புறம் கொஞ்சம் பிரியாணி இலை அது எல்லாத்தையுமே நம்ம தாளிக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். அப்பலாம் ஃப்ளேவர் நமக்கு நல்ல சூப்பரா கிடைக்கும். இது கூட 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயத்தை அதை நம்ம சேர்த்துக்கிடலாம். வெங்காயமும் தக்காளியும் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். நிறைய கிடைக்கும் நமக்கு. இதை நம்ம வதக்கிக்கலாம். தக்காளியும் 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்குனுச்சுன்னா நமக்கு இன்னும் நல்லா கம்மியான குவான்டிட்டிக்கு வந்துடும். கொஞ்சமாக மட்டும் சால்ட் போட்டிருக்கேன். நம்ம குக் பண்ணி முடிச்சோன்னா லாஸ்ட்டு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு வெங்காயம் எல்லாமே இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதனுடைய பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு 1 ஸ்பூன் வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அடி பிடிச்சிடக்கூடாது. லைட்டாக நம்ம அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். உடனே நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக மசிஞ்சிரும். இப்போது நம்ம தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடணும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரான் போடணும். இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ ப்ரான் எடுத்துருக்கிறேன். அது வந்து நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கடையிலேருந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்ததை அதை மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு 15 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரான் சேர்த்துட்டு 15 நிமிஷம் தான் குக் பண்ணோம். அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் அவ்வளோ நேரத்துக்குள்ளே நமக்கு வெந்துடும் ப்ரான் சீக்கிரமாகவே. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இது ப்ரான் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு பாத்திரத்தை வேக வைக்கும்போது அதுலேருந்து தண்ணி வரும். ப்ரான்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணியிலே வந்து குக் ஆயிரும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு கிரேவியாக வேணும், தொக்கு மாதிரி இல்லாமல் கிரேவியாக நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம ப்ரான் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா நமக்கு தேவையான திக்னஸில் நமக்கு கிரேவி கிடச்சிரும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலைல்ல, அதனால் அடி பிடிச்சிடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப தீ இருந்தாலும் கருகிடக்கூடாது. பாருங்கள் நல்லா தண்ணி வந்திருக்கு. இந்த இதிலே சூப்பராக நமக்கு ப்ரான் வந்து ரெடி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த 15 நிமிஷம் ப்ரான் போட்டு 15 நிமிஷம் கழித்து இறக்கிற வேண்டியதுதான். இப்போ சால்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த திக்னஸ் போதும். அதனால் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்க இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்து கொஞ்சம் எல்லா கிரேவியும் சேர்த்து கொதித்து வந்ததும் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.